இந்த வீடியோல .NETனா என்ன, .NETல என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, .NET யூஸ் பண்ணி எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட்டை நம்ம B3 சிஸ்டம்ஸோட .NET ட்ரெயினர் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போறாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ .NET ஃபுல் ஸ்டாக் பத்தி நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறோம். டே 1 செஷன்ல இருக்கும். .NET ஃபுல் ஸ்டாக்னா என்ன அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த டே 1 செக்ஷன்ஸ்ல பார்க்க போறோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன். .NET ஃப்ரேம் ஒர்க் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு, நிறைய பேர் மெசேஜும் பண்ணியிருந்தீங்க. ஸோ இட்ஸ் எ ஃப்ரேம் ஒர்க் இல்லைங்களா? இட் சப்போர்ட்ஸ் மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஓகேங்களா? அரௌண்ட் 32 லாங்குவேஜஸ் சப்போர்ட் பண்ணுது. அதுல C# வந்து மெயினா ரோல் பண்ணிட்டு இருக்கு. C#, VB, F# அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரோல் பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா? .NET வச்சு என்னெல்லாம் பண்ணலாம்? ஸோ பொதுவாகவே அப்ளிகேஷன் .NET வந்து ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்காக தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? .NET இஸ் எ ஃப்ரேம் ஒர்க். இட் சப்போர்ட்ஸ் மோர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் அண்ட் சொல்யூஷன்ஸ் டெவலப் பண்ணலாம் .NET வச்சு. ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஒரு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் நம்ம டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன், அதே போல மல்டிபிள் இருக்கு. சரிங்களா? ஸோ இதுல பேசிக்ஸ் வந்து 3, அந்த 3மே நம்ம தெரிஞ்சுக்கணும். டெஸ்க்டாப்னா என்ன, வெப்னா என்ன, மொபைல்னா என்ன அப்படின்றதுல. ஸோ இதுல வந்து நம்ம வெப் அப்ளிகேஷன்ஸ் தான் வந்து கிரியேட் பண்ண போறோம். மேக்ஸிமம் ரோல் வந்து நிறைய பேர் வெப் அப்ளிகேஷன்ஸ் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க கரண்ட்ல. ஸோ அதை பத்தி தான் நம்ம இப்போ இந்த செஷன்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ பிஃபோர் தட், டெஸ்க்டாப்னா என்ன, வெப் அப்ளிகேஷன்னா என்ன? விண்டோஸ் அண்ட் டெஸ்க்டாப் ரெண்டுமே ஒண்ணுதான். சரிங்களா? டெஸ்க்டாப் சொல்லுவாங்க, இல்ல விண்டோஸ்னு சொல்லலாம். நம்ம எப்படின்னா சொல்லலாம். ஸோ அங்க வேற பேர் இருக்கு, இங்க வேற பேர் இருக்குன்னு பார்க்க போறீங்க. ரெண்டும் ஒண்ணுதான். ஸோ ரெண்டுத்தை பத்தின டிஃபரன்ஸ் என்ன? ஓகே, நான் சொல்றேன். டெஸ்க்டாப் இஸ் ஆஃப்லைன் அப்ளிகேஷன். ஸோ டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் அப்படி என்னன்னா, உங்களோட பிசி, உங்களோட லேப், ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி வித்தவுட் நெட் நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா? அதுதான் வந்து விண்டோஸ் அப்ளிகேஷன் இல்ல டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வித்தவுட் இன்டர்நெட் கனெக்ஷன் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம், நம்மளால அதை யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் இங்க நாங்கள் போட்டிருக்கேன் பாருங்க, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் போட்டிருக்கேன். இது யூஸ் பண்றதுக்கு நமக்கு நெட் தேவையில்லை. ஸோ நம்மளோட சிஸ்டம்ல, நம்மளோட லேப்ல இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து எடிட் பண்ண முடியும். நம்ம மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். பக்கத்துல இருக்கவங்களால நம்மளோட இதை வந்து அக்சஸ் பண்ண முடியாது. இட்ஸ் கால்ட் ஏ டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். சரிங்களா? பேசிக்கா நான் சொல்றேன். வெப் அப்ளிகேஷன்ன்றது என்னன்னா, அந்த அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி ஒரு சர்வர்ல ஹோஸ்ட் பண்ணிடுவோம் நம்ம வித் த ஹெல்ப் ஆஃப் இன்டர்நெட் அண்ட் ப்ரௌசர். யாரு வேணாலும் அதை அக்சஸ் பண்ண முடியும். இன்டர்நெட் கனெக்ஷனோ ஒரு ப்ரௌசரும் இருந்தா வெப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாருமே அக்சஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்து ஆன்லைன் பேங்கிங் சொல்லியிருக்கேன். ஃபார் HDFC ஆன்லைன் பேங்கிங் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துப்பாங்க, நீங்க அக்சஸ் பண்ண முடியும். எனக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க, நான் போய் அக்சஸ் பண்ண முடியும். அது போல நம்ம யாரை வேணாலும் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ வெப் அப்ளிகேஷன்ன்றது என்னன்னா, வெப் அப்ளிகேஷன் வில் பி யூஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் இன்டர்நெட் அண்ட் ப்ரௌசர். இப்போ நம்ம எல்லாரும் யூஸ் பண்றோம்ல, நம்ம எல்லாரும் கிளைண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? விண்டோஸ் அப்ளிகேஷன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். இட் வில் பி இன்ஸ்டால்ட் இன் அவர் பிசி அண்ட் இட் கேன் அக்சஸ் ஒன்லி இன் தட் பிசி அலோன். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் நான் இங்க சொல்லியிருக்கேன் பாருங்க. Single machine where we install runs on single machine. Deployment installed directly on user's computer. So அவங்கவுங்க யூசர்ஸ் கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணிப்போம். எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கேன், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் சொல்லியிருக்கேன் பாருங்க. இதுதான் எக்ஸாம்பிள். ஸோ இங்க வெப் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா, ஸோ அக்சஸ்டு த்ரூ வெப் ப்ரௌசர் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ், விண்டோஸ், மேக், லினக்ஸ், எதுல வேணாலும் நம்மளால அதை அக்சஸ் பண்ணிக்க முடியும். பட் இங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண பிசில மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ வெப் அப்ளிகேஷன் தான் என்னன்றது நான் உங்களுக்கு இப்போ சொன்னதை வச்சு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இட் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் அண்ட் மெயின்டைனிங் வெப்சைட்ஸ் ஆர் வெப் அப்ளிகேஷன் தட் ஆர் அக்சசபிள் ஓவர் தி இன்டர்நெட். ஓகேங்களா? வெப் அப்ளிகேஷன்ஸ்ல நம்ம வெப்சைட்டும் கிரியேட் பண்ண முடியும் அண்ட் வெப் அப்ளிகேஷனும் கிரியேட் பண்ண முடியும். ஸோ வெப்சைட்னா என்ன, வெப் அப்ளிகேஷன்னா என்ன? ஃபர்ஸ்ட் விண்டோஸ்னா என்ன, வெப் அப்ளிகேஷன்னா என்னன்னு கேட்டேன். இப்போ வெப்சைட்னா என்ன, வெப் அப்ளிகேஷன்னா என்னன்னு கேட்கிறேன். என்னங்க மாத்தி மாத்தி கேட்குறீங்கன்னு சொல்லாதீங்க, சொல்றேன் கேளுங்க. ஸோ வெப்சைட்ஸ்னா என்ன, வெப் அப்ளிகேஷனா என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். வெப்சைட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் ப்ரெசென்டிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் கண்டென்ட். ஸோ ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் விக்கிபீடியா இருக்கு. விக்கிபீடியால போயிட்டு நீங்க எதனா எடிட் பண்ண முடியுமா? நோ. அவங்க ஒரு கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ணிருப்பாங்க, நம்ம போயிட்டு அந்த டீட்டெயில என்னன்னு படிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம், அவ்வளவுதான் இல்லைங்களா? பட் வெப் அப்ளிகேஷன் என்னன்னா, நம்ம யூசர்ஸ் நம்ம அக்சஸ் பண்ண முடியும், நம்ம என்ன வேணாலும் அதில் பண்ணலாம். ஒரு ஃபார்ம் இருந்தால் அதை ஃபில் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ற, ஒரு ஃபார்ம் இருக்கு அப்படின்னா நம்ம போய் அதை ஃபில் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ யூசர்ஸ் கேன் அக்சஸ் through web application, but user can read on website. So இதுதான் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். வெப்சைட்னா என்ன, கண்டென்ட் இருக்கும், நம்ம படிச்சுக்கலாம். வெப் அப்ளிகேஷன் நம்மளால அதை அக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? So uses of web applications என்னன்னு பாருங்க. Web applications offers a flexible, accessible and cost-effective solutions for delivering service information to user
அக்ராஸ் தி குளோப். ஸோ இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் நம்ம போவோம் சாப்பாடுலாம் வாங்கணும்னா போயிட்டு ஹோட்டல் போயிட்டு நின்று வாங்கிட்டு வருவோம். இப்போ எல்லாமே வந்து ஒரு ஆர்டர் தான் இல்லைங்களா? அதுவுமே போயிட்டு நம்ம ஒரு கிளிக் பண்ணி இது பண்றோம். இட்ஸ் கால்டு அது ஒரு அப்ளிகேஷன், அது ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம போயிட்டு அங்கே அதுவுமே ஒரு டாஸ்க். நம்ம போய் கிளிக் பண்றோம், ஆர்டர் பண்றாங்க, வந்து டெலிவரி ஆகுது. இப்போ எல்லாமே அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது ஃபிளெக்சிபிளா இருக்கு, அக்சசபிள், ஈஸி அக்சசபிளா இருக்கு, எஃபெக்டிவா இருக்கு. அதுதான் வந்து இங்க நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இவ்வளவு நேரம் நான் வந்து அப்ளிகேஷன்னா என்னன்னு சொன்னேன். ஸோ .NET வச்சு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றோம். அதுல வந்து 3 டைப் சொல்லியிருந்தேன். அதுல விண்டோஸ்னா என்ன, வெப்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். வெப்லேயே ஒரு 2 டைப் சொல்லியிருக்கேன். வெப்சைட்னா என்ன, வெப் அப்ளிகேஷன்னா என்ன. ஸோ அதை பத்தி உங்களுக்கு ஓவரால் ஒரு ஒரு மினிமமாவது தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும்னா என்ன தேவை அப்படின்றது நம்மள ஓரளவுக்கு இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்பத்தி ஜென்ரேஷனுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு அப்ளிகேஷன்னா கிளைண்ட் சைடும் இருக்கும், சர்வர் சைடும் இருக்கும் இல்லைங்களா? கிளைண்ட் சைட், சர்வர் சைடு இருக்குன்னு தெரியும். பட் கிளைண்ட் சைடுனா என்ன, சர்வர் சைடுனா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியுமான்ட்டு எனக்கு தெரியல. நம்ம இதை பார்க்கலாம் இப்போ. சரிங்களா? ஒரு அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா போத் கிளைண்ட் சைட் அண்ட் சர்வர் சைட் ரெண்டுமே நமக்கு வேணும். சரிங்களா? ஸோ கிளைண்ட்ஸ் நம்ம என்னெல்லாம் நம்ம கண்ணால பாக்குறோமோ, நம்மளால என்னெல்லாம் பார்க்க முடியுதோ அதெல்லாம் கிளைண்ட் சைட்ஸ். நமக்கு தெரியாம பேக்ரவுண்ட்ல நடக்குது பாருங்க. ஆக்சுவலா நம்ம கண்ணுக்கு தெரியறது மட்டும் அங்க நடக்குதுன்னு இல்லை இல்லைங்களா? பேக்ரவுண்ட்ல சில ப்ராசஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. அது எல்லாமே தான் சர்வர் சைடுன்னு சொல்றாங்க. சோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன், கேளுங்க. சோ இப்போ ஒரு ப்ரௌசர் இருக்கு இல்லைங்களா? நம்ம வந்து வாட் எவர் நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறது ப்ரௌசர் என்னவா இருந்தாலும், ஒரு ப்ரௌசர் நம்ம குரோமா இருக்கட்டும், வாட் எவர், ஒரு ப்ரௌசருக்கு என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா HTML, CSS, JavaScript. இவங்க 3 பேரு தான் ப்ரௌசர் கூட இன்டராக்ட் பண்ண முடியும். அவங்க 3 பேர் அங்க போய் நம்ம என்ன இருக்கோ அதுதான் வந்து நம்மளோட ப்ரௌசர்ல இங்க டிஸ்பிளே ஆகுது. சரிங்களா? ஒரு கிளைண்ட் சைட் நமக்கு படிக்கிறோம் அப்படின்னா HTML, CSS and JavaScript இது 3 இல்லாம கிளைண்ட் சைட் வந்து இல்ல. ஓகேங்களா? A client is a program that makes requests to a server. A server is a program that fulfill those requests. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் என்ன சொல்லியிருக்காங்க இந்த டெக்ஸ்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கூகுள் பேஜ் நம்ம ஓபன் பண்ணிடுறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வாட் எவர் ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் www.google.com அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து போய் ஃபர்ஸ்ட் சர்வரை ஹிட் பண்ணும், ரெக்வஸ்ட் கொடுக்கும், இது மாதிரி டைப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சர்வர் வந்து என்ன பண்ணா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி ஒரு டேட்டாவை அனுப்பும். அந்த டேட்டா தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க டிஸ்பிளே ஆகுறது. சரிங்களா? ஒன்னும் இல்ல, இப்போ உங்க கண்ணுக்கு என்னெல்லாம் தெரியுதோ அது எல்லாமே கிளைண்ட் சைட். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப நான் இப்போ டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கிறது ஒரு ப்ரௌசர். ஓகேங்களா? சோ இங்க தெரியுது இல்லைங்களா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ப்ரௌசர்ல ரன் ஆகுறது. இது எல்லாமே கிளைண்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணணும், நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இது எதோட ஹெல்ப்பால கிரியேட் பண்ண முடியும்னா HTML, CSS அண்ட் JavaScript இவங்க 3 பேரால தான் வந்து இந்த வேலையை பண்ண முடியும். சரிங்களா? சோ கிளைண்ட் சைடுன்றது இவங்க 3 பேரை நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? அண்ட் சர்வர் சைட் பாத்தீங்கன்னா அது பேக் எண்ட்ல நம்ம லாஜிக் எழுதுவோம். சோ பேக் எண்ட் லாஜிக் வந்து இங்க டிஸ்பிளே ஆகாது. பேக் எண்ட்ல ஒரு ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அந்த ஒர்க் என்னன்னா சர்வர் சைடுல நடக்க போற ஒர்க். அதை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனா சொல்றேன், ஸ்டெப் பை ஸ்டெப் போலாம். சரிங்களா? எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்ப என்ன சொன்னா www.google.com அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கிளைண்ட் சைட்ல வந்து சர்வருக்கு ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணும். இவங்க இப்படி அனுப்பிச்சிருக்காங்க அந்த டெக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சர்வர் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். சாரி, அந்த ரெஸ்பாண்ட் பண்ணி வர ஆன்சரை தான் வந்து இங்க அவுட்புட்டா காட்டும். சரிங்களா? ஓகே, புரியுதா? ஓகே. சோ அதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிளுமே நாங்க கொடுத்துருக்கேன், நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சோ நெட்ஃபிளிக்ஸ் நம்ம படம் பார்ப்போம். நான் உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் டேரக்டர் தான் நெட்ஃபிளிக்ஸ் போட்டிருந்தேன். ஓகேங்களா? சோ படம் எல்லாருமே பார்ப்போம், எல்லாருக்குமே வேணும். சோ இங்க இருக்க இமேஜஸ் இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் எப்படி வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த கண்ணுக்கு தெரியுற இமேஜஸ், இந்த டெக்ஸ்ட், இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிளைண்ட் சைட்ல நான் பண்றது ஒர்க். ஓகேங்களா? இத வந்து இந்த இமேஜ் வந்து இங்கதான் ஸ்டோர் ஆகணும், இதை எடுத்துட்டு வந்து கொடுக்கற வேலைதான் வந்து சர்வர் சைட் பாக்குது. சரிங்களா? நமக்கு டிஸ்பிளே பண்றது எல்லாம் கிளைண்ட், அது ஸ்டோர் ஆகியிருக்க இடம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சர்வர். சோ அதுக்குதான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவைப்படும், லாஜிக் எழுதுவோம் நம்ம. ஓகேங்களா? ஒரு அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ணணும்னா நமக்கு மெயினா தெரிய வேண்டியது கிரெட் ஆப்ரேஷன். ஆப்ரேஷன் வந்து எல்லாத்துக்குமே தேவை. .NET இருந்தாலும் சரி, பைத்தானா இருந்தாலும் சரி, ஜாவாவா இருந்தாலும் சரி, எல்லாருமே கிரெட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுவோம். சரிங்களா? C ஃபார் கிரியேட், R ஃபார் ரீட், U ஃபார் அப்டேட் அண்ட் D ஃபார் டெலிட். நான் இந்த இமேஜ்லயே உங்களுக்கு இருக்கும், இந்த ஸ்லைட்ல இருக்கும். சோ கிரியேட்னா என்ன, ஒரு டேட்டாவை நம்ம இன்சர்ட் பண்றோம் இல்லைங்களா? புதுசா ஒருத்தவங்களோட டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ண போறோம், புதுசா இன்சர்ட் பண்ண போறோம், அது வந்து கிரியேட்னு சொல்றாங்க. ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ண போறோம், எடுத்துட்டு வந்து ரீட் பண்ணி பாக்குறோம் அப்படின்னா வந்து அதுதான் வந்து ரீட். சரிங்களா? இப்போ நான் ஒரு டேட்டா என்னோட இருக்கு, பட் என்னோட கான்டாக்டை மட்டும் நான் அப்டேட் பண்ண போறேன், எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் ஆகுறது தான் அப்டேட்.
ஸோ டெலீட் ஆப்வியஸா எல்லாருக்குமே தெரியும் டெலீட் பண்றது. ஸோ இந்த 4 வச்சுதான் வந்து நம்ம எப்படி அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண போறோம்ன்றது அப்கமிங் செஷன்ஸ்ல நம்ம பார்ப்போம். சரிங்களா? சோ ஒரு அப்ளிகேஷன் வேணும் எப்படி கிரியேட் பண்ணணும்னு கேட்டா ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் சொல்லிட்டோம். இப்போ நம்ம என்ன படிக்கிறோம்? .NET. .NETல என்னென்னலாம் காம்போனன்ட்ஸ் நமக்கு தேவை, என்னென்னலாம் மெயினா இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். .NET பொறுத்த வரைக்கும் ஒரு UI கம்பல்சரி வேணும், ஒரு பிசினஸ் லாஜிக் கம்பல்சரி வேணும், அண்ட் DB கம்பல்சரி வேணும். DB கூட இன்டராக்ட் பண்றதுக்கு டேட்டா அக்சஸ் ஒண்ணு வேணும். சரிங்களா? ஓகேவா? சோ யூஐல வந்து நம்ம யூஸ் பண்ண போறது என்னன்னா ASP.NET MVC தான் நம்ம யூஐல யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? அதே போல பிசினஸ் லாஜிக் இப்ப C# தான் நான் சொல்லி தர போறேன். உங்ககிட்ட ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு. சோ அதுல நம்ம C# யூஸ் பண்ண போறோம். உள்ள எழுதுற லாஜிக் வந்து C# ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சுதான் எழுத போறோம். அதுதான் வந்து பிசினஸ் லாஜிக்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டேட்டா அக்சஸ்ன்றது என்னன்னா டேட்டா பேஸ்ல இருந்து நம்ம டேட்டாவை கொண்டு வரணும்னா அதுக்கு யூஸ் பண்ண போறதுதான் ADO.NET. சோ அதுக்கு என்ன ADO.NET இருக்கு, என்டிட்டி இருக்கு, டேப்பர் இருக்கு, நிறைய சொல்லுவாங்க. நம்ம அதுல ADO.NET யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? அண்ட் ஆல்சோ நம்ம DB ஸ்டோர் பண்றதுக்கு SQL சர்வர் யூஸ் பண்றோம். சோ இது 4 பத்தி தான் வந்து நம்ம அப்கமிங் செஷன்லயுமே நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? வாட் ஐடி கம்பெனிஸ் டூ. சோ ஐடி கம்பெனி போகணும்னு எல்லாருக்குமே ஆசை. சோ ஐடில பிளேஸ் ஆனா நல்ல சேலரி கிடைக்கும், நல்ல எப்படி சொல்றது வீக்கெண்ட் 2 days லீவ் கிடைக்கும், எல்லாமே தெரியும். சோ அங்க போனோம் அப்படின்னா எல்லாமே அவுட்டிங் இருக்கும். அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதெல்லாம். சோ மெயினா நமக்கு உள்ள போறதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு உள்ள போனோம்னா என்ன வேணும் அப்படின்றது தெரியுமா, என்ன உள்ள நடக்குது, நம்ம ஜாலியா என்டர்டைன் பண்றது அங்க என்னதான் நடக்குதுன்றது நிறைய பேருக்கு தெரியும். பட் உள்ள போறதுக்கு என்ன வேணும், உள்ள என்ன வேலை நடக்குது அப்படின்றது ஐடியா இருக்கா? சோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் என்னென்ன, ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா ஆகணும்னா என்னென்ன நமக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் எண்ட் இருக்கணும், ஒரு பேக் எண்ட் வேணும், ஒரு டேட்டா பேஸ் வேணும் இல்லையா? முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா டிபிக்குன்னு தனியா இருப்பாங்க. டிபிக்கு டெவலப்பர் தனியா இருப்பாங்க, பேக் எண்ட் டெவலப்பர் தனியா இருப்பாங்க, ஃப்ரண்ட் எண்டுக்கு தனியா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட்ல எல்லாம் அப்படிதான் இருந்தாங்க. பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல ஃபுல் ஸ்டாக் எல்லாருமே வந்து ஃபுல் ஸ்டாக் தான் ப்ரிஃபர் பண்றாங்க, ஃபுல் ஸ்டாக் தான் லேர்ன் பண்றாங்க. அதுக்காக நான் ஃபுல் ஸ்டாக் தான் அங்க போய் ஒர்க் பண்ணுவேனா அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஒரு எம்என்சிக்கு எல்லாம் நீங்க போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு போர்ஷன் கொடுத்துருவாங்க. ஃப்ரண்ட் ஹேண்டா இருக்கட்டும், பேக் ஹேண்டா இருக்கட்டும், டிபியா இருக்கட்டும், வாட் எவர். சோ அந்த போர்ஷன்ல தான் வந்து நீங்க ஒர்க் பண்ணுவீங்க ரிப்பீட்டடா. சோ உங்களுக்கு அது வந்து ஈஸியா பிளெக்சிபிளா தான் இருக்கும். பட் நீங்க உள்ள போகணும் அப்படின்னா நீங்க ஃபுல் ஸ்டாக் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களால எதுல வேணாலும் பிளேஸ் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் எண்ட்லயும் போய் எடுக்கும் போது வந்து நீ ஃப்ரண்ட் எண்டுக்கு வேணும், பேக் எண்டுக்கு வேணும், டேட்டா பேஸ்க்கு வேணும்லாம் எடுக்க மாட்டாங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா ஓகே, ஏன்னா அவங்களுக்கு ஃபுல் ஸ்டாக்கா இருந்தா எதுல வேணாலும் எதுல நீட் இருக்கோ அவங்க அதுல போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கறாங்க இப்ப எல்லா கம்பெனிஸ்லயுமே. சோ நம்ம ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஈஸியா பிளேஸ் பண்ண முடியும். நமக்கு பிளேஸ் ஆகிறது நிறைய சான்சஸ்மே இருக்கும். நம்ம இது ரெண்டும் படிச்சுட்டோம் அது ஒண்ணு மட்டும் இருக்குன்னா நிறைய இடத்துல நான் பார்த்திருக்கேன் பேக் எண்ட் அண்ட் டேட்டா பேஸ் தெரியும், ஃப்ரண்ட் எண்ட் தெரியாது. சோ அவங்க வந்து இல்லைங்க எங்க ஃப்ரண்ட் எண்ட் வேணுங்க அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சோ முக்கியமா ஃப்ரண்ட் எண்ட்னா என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். HTML, CSS, JavaScript மெயினா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எண்ட்ல நம்ம படிக்க போறது ASP.NET MVC and C# படிக்க போறோம். டேட்டா பேஸ்ல வந்து SQL சர்வர் படிக்க போறோம். பேக் எண்டும் டேட்டா பேஸும் இன்டராக்ட் பண்றதுக்காக ADO.NET படிக்க போறோம். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து நம்ம படிக்க போறோம். ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா நமக்கு 3 பேருமே கம்பல்சரி நீடு. ஓகேங்களா? சோ ஆல்ரெடி நான் சொன்னதுதான் எங்க டெக்ஸ்டா இருக்கு. ஒண்ணும் இல்ல. வாட் ஐடி கம்பெனிஸ் டூன்றதுல ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் என்னென்ன பண்ண போறாங்க, அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னலாம் அப்படின்றத இங்க நான் சொல்லியிருக்கேன். பார்க்கலாமா? ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் கிரியேட்ஸ் வெப்சைட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், வெப்சைட்ஸும் கிரியேட் பண்ணுவாங்க, அப்ளிகேஷனுமே கிரியேட் பண்ணுவாங்க யூசிங் வெப் லாங்குவேஜஸ் such as web languages என்னென்ன சொல்லியிருந்தேன், HTML, CSS and JavaScript இல்லைங்களா? that allow users to access and interact with the sites or apps இல்லைங்களா? சோ ஃப்ரண்ட் ஹேண்டுக்கு நமக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது HTML, CSS and JavaScript. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் ஹேண்ட் என்ன வேணும்னு கேட்டா நீங்க யாரும் தெரியலன்னு சொல்லக்கூடாது. அதனாலதான் உங்களுக்கு நான் இது அகைன் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன். மெயினா இது 3 நமக்கு தெரியணும். ஃப்ரண்ட் ஹேண்ட்னா இது 3 நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுனால. பேக் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹேண்டில் த லாஜிக், database interaction and server connection, அப்புறம் to ensure that the application functions smoothly. So அந்த application function வந்து ஸ்மூத்தா இருக்கா அப்படின்றதுல செக் பண்ணிக்க வேண்டிய வேலை தான் பேக் எண்ட் டெவலப்பரோட வேலை. சோ இப்ப இருக்க காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒருத்தரை தான் பாக்குறாங்க. ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் நீங்க போய் பிளேஸ் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எண்ட் டு எண்ட் நீங்க தான் பண்ற மாதிரி இருக்கும். நான் MNCல மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு பொசிஷன் ஒரு பார்ட் கொடுத்துருவாங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் ஒரு ஸ்டார்ட் அப் போயிட்டீங்கன்னா டேட்டா பேஸும் நீங்க தான் கிரியேட் பண்ணுவீங்க, பேக் எண்டும் நீங்க தான் பாப்பீங்க, ஃப்ரண்ட் எண்டும் நீங்க தான் பார்ப்பீங்க. அங்க ஒரு பெரிய அளவு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்காது, ஒரு சிம்பிள் ப்ராஜெக்டா இருக்கும். சோ எல்லாமே நீங்க தான் பண்ற மாதிரி இருக்கும். சோ எல்லாத்தையுமே நீங்க கத்துக்கிறது தான் வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். சரிங்களா? சோ லாஜிக் எழுதுறதுக்கு நம்ம C# லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ண போறோம் இல்லைங்களா? சோ சொல்லிட்டு ஆல்ரெடி ஹூ இஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ன்றதை நான் இப்பதான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. சோ
பேக்எண்ட், ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் டேட்டாபேஸ். இவங்க 3 பேரும் சேர்ந்தது தான் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இல்லைங்களா? Full stack developers are often involved in the entire solution development lifecycle, from planning and designing to develop and maintenance. ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப் பிளான் பண்ணி ஸ்டார்டிங் என்ன வேணும் அப்படின்னு பிளான் பண்றது, டிசைன் பண்றது, அது எப்படி ரன் ஆகணும், அது எப்படி மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு எல்லாத்தையுமே அவங்க தான் வந்து பிளான் பண்ணி அரேஞ்ச் பண்ணி அப்புறம் தான் வந்து அதை டெவலப் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரோட ரோல்ஸ் வந்து அது மெயினா பிளே ஆகுது சரிங்களா? ஸோ அகைன் அதை பத்தி தான் நான் சொல்லியிருப்பேன். அவங்களோட ரெஸ்பான்சிபிள்ஸ்லாம் என்ன அப்படின்றத பத்தி தான் அவங்களுக்கு சொல்லியிருப்பேன். அவங்க டீபக் ஒரு ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் வெப் அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றது, அதை டீபக் பண்ணி எரர் இருக்கா, எக்ஸப்ஷன்ஸ் எதனா இருக்கா அப்படின்றத செக் பண்றது, எதுவுமே இல்லை அப்படின்னா அடுத்து டெஸ்டிங் போவோம், டெஸ்டிங்ல எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அப்புறம் கொலாபரேட் வித் கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்றது, எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களோட ரோல்ஸ் சரிங்களா? ஸோ இப்போ ஆவரேஜா பாத்தீங்கன்னா இது கிளாஸ் டோர்ல எடுத்த இமேஜ் தான். இப்போ கரண்ட்ல வந்து 2024 ஜூலைல எடுத்த ஸ்டாக் தான் பாத்தீங்கன்னா இப்போ ஆவரேஜா ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு கொடுக்குற சேலரி பர் ஆனம்க்கு ஒரு 3L இருந்து 7L வரைக்கும், 7L வரைக்கும் நம்ம போவேனா, 3L இருந்து 5L வரைக்கும் தாராளமா எடுக்கிறாங்க. நிறைய பேர் போயிருக்காங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ராஜெக்டை ரன் பண்ணி காட்டிடுறேன். ஸோ ப்ராஜெக்ட் எப்படி இருக்கு, என்ன செட்டப்ல இருக்கு அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ப்ராஜெக்ட் ஒரு ஓவர்வியூ தான் இன்னைக்கு காட்டுறேன். ஸோ பார்க்கலாம். இதுதான் வந்து நம்மளோட இது ஜஸ்ட் நம்மளா கிரியேட் பண்ணிருக்க ஹோம் பேஜ் ஓகேங்களா? நான் சொல்லியிருந்தீங்களா என்ன தேவை கிரவுட் ஆபரேஷனுக்கு என்ன வேணும்னு சொல்லியிருந்தேன். கிரியேட் வேணும், அப்டேட் வேணும், டெலிட் வேணும் அண்ட் ரீட் வேணும். இது 4 தான் மெயின் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ ஒரு பேஜ் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இங்க நான் டேட்டா தரேன். ஸோ இப்போ நான் இங்க சம் டேட்டாஸ் கொடுத்துருக்கேன். இது கிரியேட் கொடுத்தோம்னா போயிட்டு கிரியேட் ஆயிடும். இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்லையா, இது எல்லாம் இது வந்து ப்ரௌசர் இல்லையா? இங்க இந்த லேடி இருக்கிறது, இந்த இமேஜ், இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ், இந்த நேம், இது எல்லாமே வந்து HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்டால கிரியேட் பண்ணிருக்க ஒண்ணுதான். பட் இங்க நான் கொடுக்குற டேட்டா போய் டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகும் இல்லைங்களா? அது உங்களுக்கு தெரியுமா எப்படி போய் ஸ்டோர் ஆக போகுதுன்னு? தெரியாது. அதுதான் வந்து நம்ம பேக் எண்ட்ல டெவலப் பண்ணிருக்க லாஜிக் ஓகேங்களா? எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன், பட் இங்க உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ நான் கிரியேட்னு கொடுத்தேன்னா என்னோட டேட்டாஸ் எல்லாமே போய் டிபில ஸ்டோர் ஆயிடும் ஓகேங்களா? ஸோ கிரியேட் ஆயிடுச்சு. நான் கிரியேட் பண்ணது இங்க எனக்கு விசிபிளா இருக்கு. ஸோ இங்க பாருங்க. ஸோ இது வந்து ஒரு இண்டெக்ஸ் பேஜ். இண்டெக்ஸ்னா லிஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ். நம்ம ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ நான் ஆல்ரெடி டேட்டாஸ் போட்டு வச்சிருந்தேன் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ், இவ்வளோ டேட்டாஸ். இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருந்த டேட்டா வந்து இதுதான். ஸோ டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் ஆயிட்டு திரும்பி வந்து நமக்கு காட்டிடுச்சு இங்க லிஸ்ட்டை. சோ இது இங்க வந்து நமக்கு லிஸ்ட் மட்டும் தான் காட்டுது. பட் பேக் எண்ட்ல என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியல. இத பத்தி தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஃப்ரண்ட் எண்ட்ல என்ன நடக்குது, பேக் எண்ட்ல என்ன நடக்குது அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ எடிட்ன்றது நான் அப்டேட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? சோ ஒரு நேம் டேட், சோ எடிட் பண்ணி அதை நான் சேஞ்ச் பண்றேன். இந்த இது எல்லாமே இப்ப நம்ம பண்ண போறோம். அதை எடிட் பண்ணோம். அப்புறம் அடுத்து வந்து வியூ பண்ணி பாக்குறேன் டேட்டாஸ. சோ வியூ பண்ணிட்டு அகைன் நான் பேக் டு லிஸ்டே போறேன், என்னென்ன டேட்டாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ணதை டெலிட் அகைன் எனக்கு இது தேவையில்லை. ஸோ நான் அதை டெலிட் பண்ண போறேன் சிம்பிளா. ஸோ செக் பண்ணிட்டு டெலிட் பண்றதா இருந்தா பண்ணலாம். இல்ல எனக்கு டெலிட் பண்ண வேணாம் அப்படின்னா அகைன் பேக் டு லிஸ்டே போயிடலாம். இல்ல நான் அது பண்ணதான் போறேன் அப்படின்னு போனோம்னா போயிட்டு டெலிட் பண்ணோம்னா ஆப்வியஸா இது டெலிட் ஆயிடும். முடிஞ்சு போச்சு. இங்க பாருங்க டெலிட் ஆயிடுச்சு. சோ இந்த எப்படி கிரியேட் ஆக போகுது, இந்த டேட்டா எப்படி கொடுக்க போறோம், இது எப்படி கிரியேட் பண்ண போறோம், இது எப்படி எடிட் பண்ண போறோம், இந்த டீடைல் எப்படி நம்ம பார்க்க போறோம், சிங்கிள் டீடைல் ஒருத்தவங்களோட டீடைல் எப்படி பார்க்க போறோம், லிஸ்ட் ஆஃப் இது சிங்கிள் ஒருத்தவங்களோட டீடைல்ஸ் இல்லையா? சோ லிஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ் இண்டெக்ஸ், அதை வந்து இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாரோட டீடைலும் பாக்குறது எப்படி, ஒருத்தவங்களோட டேட்டாவை டெலிட் பண்றது எப்படி, இது எல்லாமே தான் நம்ம பார்க்க போறோம். அந்த டேட்டா எப்படி போய் டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகுது, அதுக்கு டேபிள் எப்படி கிரியேட் பண்ண போறோம், காலம் எப்படி கிரியேட் பண்ண போறோம், அதுக்கு ஸ்டோர் ப்ரொசீஜர் எப்படி கிரியேட் பண்றோம், அண்ட் தென் ADO.NET கோட் எழுதி அதை எப்படி நம்ம கால் பண்ண போறோம், கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ஸ் SQL கூட கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எப்படி நம்ம இங்க கனெக்ட் பண்ண போறோம், இது எல்லாமே தான் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா? ப்ரௌசர்ல போய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டவுன்லோட் மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் 2017 எக்ஸ்பிரஸ் அப்படின்னு போய் ஃபர்ஸ்ட் ப்ரௌசர்ல டைப் பண்ணுங்க. டவுன்லோட் மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் 2017 எக்ஸ்பிரஸ் ஓகேங்களா? எக்ஸ்பிரஸ் எடிஷன் தான் பாக்குறோம். சோ இப்படி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் 2017 எக்ஸ்பிரஸ் கிளிக் பண்ணுங்க. சோ மெயின் ரீசன் 2017 ஏன் போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்வான்ஸும் போகாம ரொம்ப லோவும் போகாம நிறைய பேர் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணும், நிறைய பேர் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணது ஹை கான்ஃபிகரேஷன். அதனாலதான் வந்து 2017 சூஸ் பண்ணிருக்கேன். ஒரு இன்டர்மீடியேட்டரா இருக்கட்டும், எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணட்டும் அப்படின்றதுக்காக. சோ போயிட்டு இந்த பேஜ்ல டவுன்லோட கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். சோ டவுன்லோட் ஆயிடுச்சு.
டவுன்லோட் இங்க இருக்கு இல்லையா, அந்த சிம்பிள் போய் கிளிக் பண்ணிட்டு இங்க டபுள் டேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் போகும். எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்க எக்ஸ்பிரஸ் எடிஷன்ல நம்ம பேசிக்கே போலாம். ஸோ பேசிக் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அக்செப்ட் அண்ட் தென் இன்ஸ்டால். நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன். ஸோ நீங்க இன்ஸ்டால் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஆகும். சரிங்களா? ஸோ இன்ஸ்டால் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, பேசிக் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் போனதுக்கு அப்புறம் ஸோ இன்ஸ்டால் போட்டுட்டு இருப்பீங்க. இன்ஸ்டால் போட்டீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்லைடு வந்து உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் இப்படிதான் போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி தான் இன்ஸ்டால் போகும். ஸோ இன்ஸ்டால் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க கீழே இன்ஸ்டால் SSMS அப்படின்னு கேட்கும். சரிங்களா? இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பேஜுக்கு தான் லேண்ட் ஆகும். உங்களுக்கு இந்த பேஜ் தான் உங்களுக்கு லேண்ட் ஆகும். எக்ஸ்பிரஸ் எடிஷன்ல இந்த மாதிரி எல்லா பாத்தும் காட்டிட்டு இங்க இன்ஸ்டால் SSMS இருக்கும். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக். க்ளோஸ் பண்ணிடாதீங்க. இன்ஸ்டால் SSMS பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேற பேஜுக்கு நேவிகேட் ஆகும். ப்ரௌசருக்கு நேவிகேட் ஆகும். ப்ரௌசர்ல லிட்டில் பிட் மேல ஸ்வைப் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ SSMS இருக்கும் 20.2. அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, SSMS டவுன்லோட் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க. குட். அப்போ SQL சர்வரோட செட்டப் வந்து உங்களுக்கு முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் இன்ஸ்டால் இட், அதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். அந்த டவுன்லோட் பண்ணதை டபுள் டேப் பண்ணி இந்த பேஜ்ல இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஆயிடும். அண்ட் தென் க்ளோஸ் பண்ணிக்கலாம். SSMS உங்களுக்கு SQL சர்வர் இன்ஸ்டாலேஷன் ஓவர். ஸோ நம்ம விஷுவல் ஸ்டுடியோக்கு போலாமா? அடுத்து VS கோட் வேற, விஷுவல் ஸ்டுடியோ வேற. ஸோ VS கோட் வச்சிருக்கோங்க, விஷுவல் ஸ்டுடியோவை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர்ல போயிட்டு விஷுவல் ஸ்டுடியோ 2022 கம்யூனிட்டி எடிஷன் சொல்லிட்டு டவுன்லோடுன்னு சர்ச் பண்ணீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ 2022 கம்யூனிட்டி எடிஷன். ஓகேங்களா? 19 வேணாலும் பண்ணிக்கலாம், 2022 வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இங்க டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ இப்போ நீங்க இந்த டவுன்லோட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இங்க பாருங்க டவுன்லோட் ஆகுதா? ஸோ ஆயிடுச்சு. நான் எனக்கு ஆல்ரெடி டவுன்லோட் ஆனது 2 வாட்டி காட்டுது. ஸோ விஷுவல் ஸ்டுடியோ டவுன்லோட் ஆயிடுச்சு. அதை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஓகே, நான் ஆல்ரெடி வச்சிருக்கிறதுனால எனக்கு லான்ச்சிங் பேட் பேஜுக்கு போயிடுச்சு. ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. உங்களுக்கு நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்ன்றது சொல்லிடுறேன். ஸோ நான் வந்து 2022 வச்சிருக்கேன், 2019 வச்சிருக்கேன். பட் என்ன அங்க இருக்கும்னா 2022ல நிறைய கோர் இருக்கும். பட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரேம் ஒர்க் இருக்கா அப்படின்றது நீங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸோ ஃப்ரேம் ஒர்க் இருக்கான்னு எப்படி செக் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது இருக்கு இல்லைங்களா, ASP.NET அண்ட் வெப் அப் டெவலப்மெண்ட் ரெண்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க காம்போனன்ட்ஸ் எல்லாம் காட்டும், என்னென்ன இருக்கு அப்படின்றது காட்டும். ஸோ இங்க மேக் ஷுவர் நான் சொல்லியிருப்பேன் என்னென்னலாம் வேணும். இங்க பாருங்க, .NET Framework 4.6.2 4.7.1 supported. மேக் ஷுவர் டு கிளிக் திஸ். அதே போல .NET Frameworkல உங்களுக்கு இங்க 4.8.1. ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து .NET Framework ப்ராஜெக்ட் அண்ட் ஐட்டம் டெம்ப்ளேட். ஸோ இது எல்லாம் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு .NET Framework வந்து அதுல இன்ஸ்டால் நம்ம ஒர்க் பண்ணதுக்கு சப்போர்ட் பண்ணும் 2022. சரிங்களா? ஓகேவா? ஸோ 2022 வச்சிருக்கவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். 2019க்கு பிரச்சனை கிடையாது, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 2019ஓட பேஜுமே இப்படிதான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க மேக் ஷூர் கிளிக் பண்ணிக்கிட்டு வேணும்ட்டு அப்புறம் வந்து இங்க இன்ஸ்டால், இங்க க்ளோஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பதிலாக இங்க இன்ஸ்டால்னு இருக்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். பிஃபோர் தட் நான் எப்படி ஆகுதுன்னு உங்களுக்கு இப்போ நான் காட்டிடுறேன். ஓகே, ஸோ கம்யூனிட்டி எடிஷன் டவுன்லோட் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஆஃப்டர் தட் இந்த மாதிரி ஆப் வந்து நமக்கு டவுன்லோட் ஆயிருக்கும். ஸோ இதை டபுள் டேப் பண்ணீங்கன்னா கண்டினியூன்ற ஆப்ஷன் கேட்கும். ஸோ நம்ம கண்டினியூ கொடுத்துருவோம் இல்லைங்களா. கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு இந்த பேஜ் தான் லேண்ட் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு இன்ஸ்டால் ஆன பேஜ் காட்டுச்சு. பட் பிஃபோர் இன்ஸ்டால் இந்த பேஜ் தான் நமக்கு லேண்ட் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ASP.NET வெப் டெவலப்மெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே இதுல இருக்கும், கிளிக் ஆயிருக்கும் ஆல்ரெடி. ஸோ இது கூட நம்ம என்ன கிளிக் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பண்ணிருக்கேன் பாருங்க. ஸோ இங்க பாருங்க, .NET Framework ப்ராஜெக்ட் அண்ட் ஐட்டம் டெம்ப்ளேட்ஸ் பண்ணிருப்பேன். .NET Framework 4.6.2 4.7.1 டெவலப்மெண்ட் பண்ணிருப்பேன். அப்புறம் .NET Framework 4.8.1 டெவலப்மெண்ட் டூல்ஸ். இது எல்லாமே நான் வந்து கிளிக் பண்ணிட்டு அண்ட் தென் இன்ஸ்டால் கொடுத்திருப்பேன். இன்ஸ்டால் கொடுத்ததுக்கு அப்புறம் இது போல இன்ஸ்டால் ஆகும். சரிங்களா? இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போ வந்து நீங்க லான்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லான்ச் பேட் விஷுவல் ஸ்டுடியோ லான்ச் ஆயிடும். லான்ச் ஆகும்போது உங்களுக்கு நார்மலா என்னென்ன செட்டப்ஸ் ஆஃப்டர் லான்ச்சிங் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், பேக்ரவுண்ட் ஒயிட்ல வேணுமா,
பிளாக்ல வேணுமா அந்த மாதிரி எல்லாம் கேட்கும் செட்டப்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து 2022க்கு சரிங்களா. விஸ்வல் ஸ்டுடியோ C++ ரன் டைம் வந்து எரர் வருது இன்ஸ்டால் பண்ணும்போது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ கண்ட்ரோல் பேனல்ல போயிட்டு ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விஷுவல் C++ 2022 அந்த X64 மினிமம் ரன் டைம் போட்டிருந்தீங்க இல்லைங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணி சேஞ்ச் இல்லைன்னா ரீபேர் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு சம் ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம C# தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ C++ உங்களுக்கு ஓல்டா இருக்கிறதுனால மேபி அந்த எரர் வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது ரீபேர் ஆகியும் ஒர்க் ஆகல அப்படின்னா அகைன் நீங்க ரீஇன்ஸ்டால் பண்றது நல்லது சரிங்களா. ஸோ SSMS இதுதான் சரிங்களா நம்ம டவுன்லோட் பண்ணது. SS நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா SSன்னு சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வரும். ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு SSMS வந்து ஓப்பன் ஆகும். SQL சர்வர் ஓப்பன் ஆகும் சரிங்களா. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி SQL சர்வர் அது வந்து கான்ஃபிகரேஷன் மேனேஜருக்காக அதை இன்ஸ்டால் பண்ணுது. SQL சர்வர் 2017 சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த கான்ஃபிகரேஷன்லாம் வேணுன்றதுக்காக அதை டவுன்லோட் பண்ணிட்டு அப்புறம் SSMS பண்ணோம். SSMSல தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம் சரிங்களா. மேக் ஷுவர் இங்க விண்டோஸ் ஆத்தென்டிகேஷனா வச்சுக்கோங்க. அதே போல இங்க என்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மேண்டிட்டரி இருக்கு. மேண்டிட்டரியை நீங்க ஆப்ஷனலா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனலா சேஞ்ச் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு SSMS கனெக்ட் ஆயிடும் சரிங்களா. ஓகே 2019 வந்து கேட்டிருக்கீங்க என்னென்ன செலக்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாத்துக்கலாம். VS கோடை விட விஷுவல் ஸ்டுடியோ தான் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ இதுல நம்ம நிறைய பார்க்க போறோம். உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாம ஈஸியா இருக்கும்னா நீங்க கொஞ்சம் பால்மாராம விஷுவல் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணிடுங்க. நீங்க பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் நான் ஏன் சொன்னேன்னு சொல்லிட்டு. VS கோடோட செட்டப் ஃபுல்லுமே டோட்டலா வேற மாதிரி இருக்கும். அண்ட் விஷுவல் ஸ்டுடியோட செட்டப் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இப்ப நம்ம மெயினா பார்க்க போறோம். ஸோ நீங்க விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. நீங்க கனெக்ட் பண்ணும்போதே உங்களுக்கு சர்வர் நேம் வரும் இல்லைங்களா. இங்க பாருங்க சர்வர் நேம் அதுவே உங்களுக்கு காட்டும். ஸோ ஆத்தென்டிகேஷனும் என்கிரிப்ஷனை மட்டும் நீங்க செக் பண்ணிக்கணும் சரிங்களா. 2022 இருக்கட்டும் 2019 இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே காமனா என்னன்னு பாத்தீங்கன்னா .NET framework. ஸோ நம்ம அங்க இன்ஸ்டால் பண்ண போறது நம்ம யூஸ் பண்ண போறது .NET framework இல்லைங்களா. ஸோ அது ரிலேட்டடான செக் பாக்ஸ் தான் நம்ம கிளிக் பண்ண போறோம். ஸோ ஒன்னும் இல்ல நம்ம யூஸ் பண்ண போறது ASP.NET தான் யூஸ் பண்ண போறோம். வெப் டெவலப்மெண்ட் தான் பண்ண போறோம். ஸோ அந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்க. அதே போல .NET டெஸ்க்டாப் டெவலப்மெண்ட் ஸோ அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப்புக்கும் யூஸ் ஆகும், வெப்புக்கும் யூஸ் ஆகும் சரிங்களா. உங்களுக்கு மெமரி ரொம்ப பிடிக்குது அப்படின்னா டெஸ்க்டாப் ஸ்கிப் பண்ணிடலாம், வெப்பை வந்து மேண்டிட்டரியா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க செக் பண்ணுங்க என்னென்ன ஃபீல்ட்ஸ் வந்து செக் ஆயிருக்கு, என்னென்ன ஃபீல்ட்ஸ் அன்செக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இதுல .NET framework ரிலேட்டடா இருக்கு பாருங்க. ஸோ .NET framework 4.6.1, 4.6.2, 4.7, 4.7.1 சொல்லிட்டு லிஸ்ட் ஆஃப் இருக்கு. ஸோ .NET framework ரிலேட்டடா நீங்க படிச்சு பார்க்கும்போது ஸோ அந்த செக் பாக்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதுக்கு அடுத்தடுத்து நிறைய .NET ரிலேட்டடான வீடியோஸ் அப்லோட் பண்ண போறோம். ஸோ அதை மிஸ் பண்ணாம இருக்க இப்பவே B3 Systems சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.